ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மலை மேலே இருந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார். அண்ட் அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா 200 ஃபேமிலிஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ நாங்கள் போன டைமில் கோயில் எதுவும் ஓப்பன் ஆகலை. ஸோ சுற்றி இருக்க பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சுற்றி இருக்க பிளேஸ் எல்லாம் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னு போய் சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி இருக்க பிளேஸை பார்த்து நடந்து போய்கிட்டே இருந்தோம். என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு? ஆமாங்க, அவர் சொன்ன மாதிரியே ரொம்பவே பனிமூட்டமாக இருந்துச்சு. முன்ன என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே பனியாக இருந்துச்சு. ஸோ வெயிலுக்காக நாங்களும் வெயிட் பண்ணி நடந்து மெல்ல போய்கிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா வெயில் வந்தது. வெயில் வந்ததுக்கப்புறம் தான் சுற்றி என்ன இருக்குங்கிறதே தெரிய வந்துச்சு. ஸோ அங்கங்கே இருந்த பாறை மேலே ஏறி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நாங்கள் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருந்தோம், என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், அண்ணா ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆஹா, எத்து சூரி எத்து சூரி எத்து சூரி எத்து சூரி ஒரு வழியாக சுற்றி பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கும்பிடை போட்டுட்டு மேலே அப்படியே ஏறி போனோம். ஸோ ஏறி போய் பார்த்தா அங்கே ஒரு கப்பிளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே அவங்களோட ஃபேமிலி எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போன அந்த டைம்லேயும் கூட கோயில் இன்னும் ஓப்பன் ஆகலை, அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சுற்றி மேலேருந்து ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே இன்னொரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. அப்படி நாம் வந்த 2வது பிளேஸ் தான் தலக்காடு. ஸோ கர்நாடகாவில் மைசூர் டிஸ்ட்ரிக்டில் தலக்காடுங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸு. அண்ட் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கக்கூடிய இடம் தான். கோயிலும் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே சுற்றி இருக்க இடத்துல நிறைய சாப்பிட்றதுக்கான ஐட்டம், பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கொடுக்காமே சாப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காரு பாருங்க. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். ஸோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஸோ தண்ணி இருக்கிற பிளேஸ் வரும். அண்ட் இந்த கோயில் வந்து இந்த கோயில்னு சொல்கிறத விட இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய இருக்கக்கூடிய இடம். ஸோ நாங்கள் போன டைமில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்குன்னு பெரிய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்பவே மேலே வரைக்கும் வருமா. ஸோ அந்த டைமில் வந்து இந்த பரிசல் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. ஸோ நாங்கள் இப்போ போயிருந்த டைமில் பரிசல் இருந்துச்சு. ஸோ அப்போது நாங்கள் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பரிசலில் போகிறது. ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இதில் போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை, ஏன்னா ஆழம் கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிஞ்சி போனால் ஒரு இடத்துல 2 இடத்துல வந்து 10 அடி 12 அடி இருக்குமா. மற்றபடி எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துச்சு. ஆழம் கம்மிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்பவே அமைதியாக போய்கிட்டு இருந்தது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஆமாங்க, இதோட ஹிஸ்ட்ரிலாம் வேறு சொல்லிக்கிட்டே வந்தார். ஆனால் அவர் சொன்ன லாங்குவேஜ் எனக்கு தான் புரியலை. ஸோ கூட வந்தவங்களுக்கு புரியும், அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நாம் என்றைக்கு ஹிஸ்ட்ரி படித்தோம், ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா அது என்றைக்கோ உருப்பிட்டுருப்போமே. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு ஸோ அப்படியே மெல்ல போய்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த ரிவர் கிராஸ் பண்ணுற வரைக்கும் கூட்டிகிட்டு போனார். ஸோ அங்கங்கே என்னென்ன இருக்குது, இது எதனால் இப்படி ஆச்சு, இது எதனால் இங்கே மண்ணாக இருக்குது, இந்த மண் இல்லை மணலாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொன்னார். எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க. அப்படியே சுற்றி முடித்தோன்னே அப்படியே கிறக்கத்தில் ஒரு மாதிரி உட்காந்துருந்தோம். ஸோ சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே மெல்ல கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் குளிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே சேஃப்டியான பிளேஸு. கீழே பாறை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.